Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. நீதித்துறை சம்பந்தப்பட்டமாக நான் முக்கியமான அறிவிப்புகளை மட்டும் படித்துக்கிறேன். நேரமின்மை முக்கியமான அறிவிப்புகள், ஏன்னா நிறைய விஷயங்கள் நீதித்துறை சம்பந்தமாக பலர் வைத்த முக்கியமான கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றங்கள் வேண்டும், நீதிமன்றங்கள் வேண்டும். அடுத்ததாக மொத்தமாக நீதித்துறை வந்தது நீதிமன்றங்கள் சம்பந்தப்பட்டதான். ஸோ அதில் கோரிக்கைகள் வச்சிடும். முதல்வர் தரப்பில் பல முறை நாங்கள் நீதித்துறை சார்பாக அனைத்து ரிவ்யூவும் பண்ணப்போ முதல்வர் எங்களிடம் சொன்னது, போக்சோ நீதிமன்றங்கள், மகிழா நீதிமன்றங்கள், NDPS நீதிமன்றங்கள் எங்கெல்லாம் தேவையோ உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி எங்களிடம் உத்தரவிட்டுள்ளார். ஏன்னா எந்த இடத்திலும் நீதிமன்றங்கள் இல்லாமல் அதோடைய பெண்டிங்கில் இருக்குன்னா அதனால எந்த விதத்திலும் நீதித்துறையில் எந்த தொய்வும் இருக்கக்கூடாது. அதனால் உடனடியாக ஒரே ஷாட்டில் போயிடுங்க, எத்தனை நீதிமன்றங்கள் வேண்டுமானோ ஒரே நாளில் போயிருங்க. அதனால போக்சோ நீதிமன்றங்கள் 20 நீதிமன்றங்களுக்கு முதல்வர் அனுமதி கொடுத்துள்ளார். இந்த வருடம் 20 நீதிமன்றங்கள், இதெல்லாம் பல வருடங்களாக பெண்டிங்கில் இருந்து 20 நீதிமன்றங்கள் இந்த வருடம் போக்சோ நீதிமன்றங்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளார். அறிவிப்பு புக்கு புத்தகம் கொடுக்க சொல்ல எல்லாருக்கும் சொல்லலாம். கொடுக்கு புத்தகம் வெளியிடுகிறேன்னு சொல்லுங்க. நீங்க இந்த புத்தகங்கள்லாம் நீங்க அறிவிப்பு புத்தகங்களை அனைவருக்கும் வழங்கலாம், வெளியிடுகிறேன். இந்த இருக்குது இதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரத்தின் அருமை கதி இத்துறைக்கான ஒட்டுமொத்த அறிவிப்புகளையும் தலைப்பை நான் இங்கே வாசிக்கிறேன். இருப்பினும் ஒவ்வொரு அறிவிப்பையும் முழுமையாக வாசித்ததாக பதிவு செய்து கொள்ளும்படி பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்பு எண் 1, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் பாதுகாக்கும் சட்டம் 2012 கீழ் பதிவு செய்யப்பட்டு வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்காக 3 புதிய சிறப்பு நீதிமன்றங்கள் ரூபாய் 5.41 கோடி செலவில் அமைக்கப்படும். குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2012 கீழ் பதிவு செய்யப்பட்டு படும் வழக்குகள் அதிகம் நிலுவையில் உள்ள 14 மாவட்டங்களில் 14 கூடுதல் சிறப்பு நீதிமன்றங்கள் ரூபாய் 25.30 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். அறிவிப்பு எண் 3, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் போதை மருந்துகள் மற்றும் மனமயக்கும் பொருட்கள் சட்டம் 1985 கீழ் 85 கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை விசாரிப்பதற்காக 3 சிறப்பு நீதிமன்றங்கள் சென்னையில் ஒரு கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் தேவையான பணியிடங்களுடன் ரூபாய் 6.73 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். அறிவிப்பு 4, ஈரோடு மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சட்டம் 1989 கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்காக ஒரு சிறப்பு நீதிமன்றம் தேவையான பணியிடங்களுடன் ரூபாய் 1.93 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ஒரு கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் தேவையான பணியிடங்களுடன் ரூபாய் 2.29 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஆகிய 3 இடங்களில் 3 சார்பு நீதிமன்றங்கள் தேவையான பணியிடங்களுடன் ரூபாய் 5.79 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மோட்டார் வாகன சட்டம் 1988 கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்காக ஒரு மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு கேட்புரிமை தீர்ப்பாயம் தேவையான பணியிடங்களுடன் ரூபாய் 1.3 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டிடம் கட்டப்படும். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டப்படும். 23 ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடங்களில் மின்தூக்கிகள், இது ஏற்கனவே பழுதாகின்ற மின்தூக்கிகள் வசதிகள் ஏற்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அடுத்த மின்சாரத்துறை சார்பாக மானிக்க கோரிக்கை. அறிவுல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின்சாரத்துறை பயணித்து வந்த காலங்கள் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த துறைக்கு முக்கியமான தேவையாக நாம் முதலில் கருதியது இதற்கு தேவையான பணியாளர்கள். அதை நம்ம பல முறை முதலோட அமர்ந்து பல ஆய்வுகள் செய்து தேவையான பணியாளர்கள் தேவையான பணியாளர்கள் நிரப்பும் பணியைக்கான நம்ம பல கட்ட ஆய்வுகளுக்கு பின்னால் அதை சீரமைக்க கேட்டுக்கொண்டோம். அது இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயங்கள்ல, அதாவது சப்ஸ்டேஷன்ஸ், அது இல்லாமல் நம்மளுடைய
டோட்டல் டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி அதையும் அதிகரிக்கிறதுக்கான பல திட்டங்களை நம்ம ஆராய்ந்து தேவையான ஆய்வுகளை செய்து அதற்கும் முறையான அறிவிப்புகளை நம்ம வந்து பலவற்றை முதலிடம் கேட்டிருக்கிறோம், பலவற்றை இங்கே அறிவிப்புகளை கொண்டு வருகிறோம். 2 மாதங்கள் 500 யூனிட்டுக்கு வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோருக்கு 20 யூனிட் வரை கட்டமில்லா மின்சாரம். ரெனியூபிள் எனர்ஜி திட்டம் ஊக்குவிப்புகள் 2031க்குள் 20,000 இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், அடுக்குமாடி குடியிருப்புகள் வாகனம் சார்ஜிங் வசதிக்காக 50,000 ரூபாய் வரை மானியம், 24 மணி நேரம் சீரான மின்சாரம், ரூஃப்டாப் சோலார் திட்டத்தில் மாநில அரசின் மானியம், மின் பகிர்மான துறை சீர்திருத்தங்கள் மற்றும் 2031க்குள் மொத்த மின் உற்பத்தியில் 50% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. இதன் அடிப்படையில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை அதிகரித்தல், தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவளித்தல், இவி சார்ஜிங் கட்டமைப்பை வலுப்படுத்துதல், மின்துறையில் நவீனப்படுத்தல் உள்ளிட்ட பணிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் செலவு அதன் வருவாயை விட அதிகமாக இருக்கக்கூடாது. நிதி ஒழுக்கமே நல்லாட்சிக்கு அடித்தளம் என்ற பொருளாதார அறிஞர் ஆடம் ஸ்மித் அவர்கள் வலியுறுத்துகிறார். ஆனால் 2016 முதல் 2021 காலகட்டத்திலான மின்சார வாரியத்தின் நிதி நிலைமையை பார்த்தால் மொத்த வருவாய் 3,20,140 கோடியாகவும் செலவினம் 3,78,674 கோடியாகவும் இருந்துள்ளது. அப்போது நிதி பற்றாக்குறை ரூபாய் 58,534 கோடியாக இருந்துள்ளது. இதுவே 2021 முதல் 26 வரையிலான காலகட்டத்தில் மின்சார வாரியத்தின் மொத்த வருவாய் 4,97,996 கோடியாகவும் செலவினம் ரூபாய் 5,32,443 கோடியாகவும் நிதி பற்றாக்குறை ரூபாய் 34,447 கோடியாகவும் இருந்துள்ளது. இதுதான் இதுவரை மின்சார வாரியத்தின் நிலை. 2022 மின் கட்டணம் 30% உயர்த்தப்பட்டது. 2023 2.18% உயர்த்தப்பட்டது. 2024 4.83% உயர்த்தப்பட்டது. 2025 3.16% உயர்த்தப்பட்டது. ஆனால் இந்த வருடம் மின்சார கட்டணம் எந்த வகையிலும் உயர்த்தப்படவில்லை என்பதை குறிப்பிட்டுள்ளோம். எனினும் 2021 முதல் 26 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் 87,399 கோடி கடன் பெறப்பட்டுள்ளது. 31/3/2026 நிலவரப்படி மொத்த நிலுவை கடன் 2,47,130 கோடியாக உள்ளது. இப்படி கடன்களை உயர்த்தி மின் கட்டணத்தையும் தொடர்ந்து உயர்த்தி மின்சாரத்துறையை மிகவும் இக்கட்டான நிதி நிலைமையில் விட்டு சென்றுள்ளது கடந்த திமுக அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின்சாரத்துறையை பொறுத்தமட்டில் தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்தினால்தான் தரமான, விரைவான மற்றும் மேம்பட்ட மின்சார சேவையை மக்களுக்கு வழங்க முடியும். ஆனால் 2021 மற்றும் 26 வரையிலான காலகட்டத்தில் 423 துணை மின் நிலையங்களை அமைப்போம் என கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் 32 துணை மின் நிலையங்கள் மட்டுமே தற்போது செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. 121 துணை மின் நிலையங்கள் பணிகள் இன்னும் நடைபெற்று வருகிறது. 270 துணை மின் நிலையங்கள் பணிகள் இன்னும் தொடங்கப்படவே இல்லை. அதாவது அறிவிக்கப்பட்ட 423 துணை மின் நிலையங்களில் 32 மட்டுமே செயல்பாட்டுக்கு வந்துள்ளது என்பதுதான் இன்றைய நிலை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.